உங்கள் பாதங்களில் சரணடைந்தோம் சாயிநாதரே. எங்களுக்கு விஜயம் அருள்வீர் சாயிநாதரே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நல்ல பல நிகழ்வுகளை உன் வாழ்வில் நீ சந்திக்கப் போகிறாய். பல நல்ல ஏற்றமிகு மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்க்கையின் பயணமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே மனம் தளர்ந்து விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே எது நடந்தாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. உன்னிடம் இருந்த அதீதமான நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகவில்லை. மிகப்பெரிய உதவி நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உன்னை வந்து சேரும். இது சாயப்பா உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான். வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணம் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையை வாழ காரணத்தை தேட வேண்டாம். நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கையை நீயும் வாழவும் முடியாது. எல்லாம் சரியாகிவிடும் கூடிய விரைவில். உன் நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே வீண் போகாது. அதை உன் சாயப்பா உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு வேண்டாதவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தார்கள். உனக்கு தீங்கு இழைத்தவர்கள் அனைவரையும் நான் உன்னை விட்டு அகற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் உன்னுடைய நலம் விரும்பிகள், உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள், நீ வெற்றியடைய வேண்டும் என்று மனதார நினைப்பவர்களை மட்டுமே உன்னுடன் நான் அனுமதிப்பேன். உன் பக்கத்தில் இருப்ப நான் அவர்களை அனுமதிப்பேன். உன் வாழ்க்கையில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுமே கடவுள் உனக்கு கொடுக்கும் வரங்கள் என்பதை புரிந்து கொள். அப்படி உனக்கு கிடைக்கும் வரங்களில் ஒரு சிலது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வேறு சிலர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வேறு சிலது உனக்கு கண்ணீரை வளவைக்கும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஒரே அர்த்தம்தான் இருக்கிறது. அது உனக்கான நன்மையை மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வேலையை தான் அது உனக்கு செய்து கொண்டிருக்கிறது. இறைவன் கொடுக்கும் வரங்களாக உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் உனக்கு உன்னை சுற்றி என்ன சோதனைகள் வந்தாலும், உன்னை சுற்றி என்ன போராட்டம் நிகழ்ந்தாலும், என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தும் அதை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையில் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். நீ வெற்றி பெறுவதற்காக மட்டுமே உன்னுடைய உத்வேகத்தையும் உன்னுடைய திறமையையும் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். வெற்றியின் பெருமை என்னவென்று தெரியுமா? உன்னிடம் இருக்கும் அந்த பொறுமைதான். பொறுமையோடு இருந்தால் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். வெற்றியின் பெருமையை தற்காத்து கொள்ளலாம். வெற்றியின் பெருமையை பாதுகாக்கலாம். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய செய்தி நாளை உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரிய ஒவ்வொரு பாடலா ஒவ்வொரு ஸ்லோகமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். போன பதிவில் இதை கேட்டிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மீதி இருக்கிற ஸ்லோகத்தையும் படிக்கலாம். நம்ம சாயிநாதரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும், நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். இதை கேட்பவர்களும் படிப்பவர்களுக்கும் விலகும்னு சாய் பாபாவே ஆம் என்று சொல்லி ஆமோதித்திருக்கிறார். இந்த ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரியை தினமும் நாம் படிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து பாராயணம் செய்யலாம். நீ பூரணமான
பிரம்மஸ்வரூபம், சுகங்களின் இருப்பிடம். மனிதர்களில் சிறந்தவனே, நீயே விஷ்ணு. எவருடைய பாதி உடலாக உமாதேவி இருக்கிறாளோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே. நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன். நீ ஞான வானத்தின் கதிரவன். நீ கருணை கடல். நீ பிறப்பிறப்பாகிய பிணிக்கு மருந்து. நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி. நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி. சம்சார கடலில் மூழ்குபவர்களுக்கு நீ ஓடம். அஞ்சுபவர்களுக்கு புகலிடம் நீ. இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாக எந்த பரிசுத்தமான சைத்தன்யம் விளங்குகிறதோ, ஓ கருணை கடலே, அது நீயே. இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளையாட்டு. நீ பிறவியற்றவர். உமக்கு இறப்பும் இல்லை. நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து இறுதியில் அடையப்பட்ட முடிவு இது. பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றியவை. ஓ மகாராஜா, நீர் அவை இரண்டிற்கும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீர். நீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியதாக ஆகுமா? முன்பே நீர் நிரம்ப உள்ளது. உள்ளே இருந்து வெளியே வந்தது, அவ்வளவே. படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்று பெயர் ஏற்பட்டது. நீரில்லாவிடில் அது வெறும் படுகையே. பெருகுவது வற்றி விடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதே இல்லை. நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவம் அளிப்பதும் இல்லை. படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது. நீர் வற்றும் பொழுது மிகவும் வருந்தும் நிலைக்கு அடைகிறது. மனித உடல் நீர் படுகை போன்றது. சுத்த சைத்தன்யமே பரிசுத்தமான நீரூற்று. நீர்ப்படுகைகள் எண்ணற்றவை. இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை. பிறப்பற்றவரான அருட்கடலே, உமது வஜ்ராயுதம் என் அஞ்ஞானமாகிய மலையை அழிக்கட்டும் என்று வேண்டுகிறேன். இந்த ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரிய பாராயணம் செய்வதற்கு எந்த ஒரு விதிவிலக்கும் அல்ல. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை கேட்கலாம், பாடலாம், ஸ்லோகத்தை உச்சரிக்கலாம். காலை, மாலை, மதியம் என்று எப்ப வேணாலும் இந்த சாயிநாத ஸ்தவன மஞ்சரிய கேட்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, பரிசுத்தமான அன்போடும் பரிசுத்தமான நம்பிக்கையோடும் சாயப்பாவை முழுமையாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரிய பாராயணம் செய்யலாம். இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு முறை நாம் படிக்கும் பொழுதும் நம் மனதில் ஒரு புதுவிதமான ஆற்றலும் தெம்பும் எழும் என்பது நிச்சயமான உண்மை. உன் கஷ்டங்களெல்லாம் தீரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய கவலைகள், குழப்பங்கள், பயங்கள் இவற்றை எல்லாவற்றையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிடு. சமர்ப்பணம் செய்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவு கண்ணுறங்கு. நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கான பல அதிசயங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். உன்னுடைய போராட்டமான இந்த நாட்களால் அதை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதாலும் இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாய் இது நாள் வரையிலும். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்வு மாறப்போகிறது. இது நாள் வரை நன்மைக்காக காத்திருந்த பொழுதெல்லாம் தீமை வந்து உன்னை சேர்ந்தது. நீ நம்பியவர்களெல்லாம் உனக்கு துரோகத்தை இழைத்தனர். நீ நீதியோடுதான் உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் அநீதி வந்து உன்னை அரசாள வந்தது. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுதே உன்னுடைய கால் உன்னை இடறிக் கொண்டிருந்தது. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை காண்பது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய மனம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நீ நீயாகவே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் விடியப் போகிறது. இதுவரை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்று இருந்து வந்த நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்று உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய
கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை கண் விழித்துப் பார்க்கும் பொழுது உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களில் வந்து தெரியும். மனம் என்பது சஞ்சலமானதுதான். அதை வசப்படுத்துவதும் சற்று கடினம்தான். ஆனாலும் அதை வசப்படுத்திதான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பயிற்சியினாலும் வைராக்கியத்தாலும் அதை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். அவ்வாறு வசப்படுத்தினானால் இறைவனை உன்னால் காண முடியும். உன் கண்களுக்கு உன் சாயிநாதரும் மிக பளிச்சென்று தெரிவேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் மறந்துவிட்டு என்னை முழுவதுமாக பற்றிக்கொள். உன்னுடைய அனைத்து சோதனைகளையும் கவலைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இறை வழியில் உன்னுடைய பயணத்தை துவக்கம் செய். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்கள் நன்றாகவே இருப்பர். இதுதான் ஆத்ம வாழ்வின் இயல்பு கூட. இப்பொழுது நான் கூறிய இந்த மாற்றங்களையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வா. இறை வழியில் சென்று கொண்டே இரு. அப்பொழுது ஏமாற்றங்களை மட்டுமே காண வந்த உன் வாழ்வு, ஏமாற்றங்களை மட்டுமே கண்டு வந்த உன்னுடைய வாழ்வு மிக ஆனந்தமாக வெற்றிகரமான வாழ்க்கையை காண முடியும். நல்ல நல்ல மாற்றங்களை உன் மனம் பார்க்கும். மனம் நிறைவாகவே இருக்கும். உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் வர துவங்கிவிடும். அந்த நல்ல நல்ல மாற்றங்களையெல்லாம் நீ உணரவும் துவங்குவாய். இறைவனை பற்றி கொண்டு இறைவழியிலேயே செல்லும் பொழுது எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. இப்பொழுது நான் கூறிய அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இறை வழிபாட்டில் உன்னுடைய மனதை செலுத்திவிடு. என்னுடைய காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். அதை நான் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே. இதை நீ சரியாக பயன்படுத்தி வந்தாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் மிக தெளிவாகவே தீர்ந்துவிடும். உன் கைகளில் இருக்கும் பிரச்சனைகளும் கவலைகளும் நீ இறை வழிபாட்டில் உன் மனதை செலுத்தும் பொழுது உன் கைகளில் இருப்பது இறைவன் கைகளுக்கு மாற்றப்பட்டுவிடும். அப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இறைவனின் பொறுப்பாகிவிடும். நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். உன் கவலைகளையும் வேதனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. எதுவுமே மாறப்போவதில்லை. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மாறிவிடாது. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். துன்பம் மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடும். எதன் மீதும் ஆசையை வைக்காதே. ஏனென்றால் அவை இழந்துவிட்டால் நீதான் மனவேதனைப்படுவாய். வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தலாம். மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நிம்மதியாகவும் மற்றவர்களையும் நிம்மதியாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். அதில் எந்த தவறும் நடந்துவிட முடியாது. உன்னுடைய உறவுகளை வெறுத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வெறுத்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதில்லை. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த உறவுகளின் உதவி கூட ஒரு நாள் உனக்கு கிடைக்க வேண்டி வரும். எனவே யாரையும் மிக சுலபமாக எண்ணிவிடாதே, வெறுத்தும் விடாதே. இந்த உலகத்தில் நீ காண்பது எல்லாமே மாயை. நீ காண்பது எல்லாமே மாயைதான். இதை நன்றாக உணர்ந்து கொள். நீ கண்ணால் காண்பது எதுவுமே உனக்கு நிரந்தரமாக இருந்து விடாது. அதை நான் உனக்கு அனுமதிக்கவும் மாட்டேன். உனக்கான நல்லதை, உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான ஆனந்தத்தை மட்டுமே தருவதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீ கண்ணால் காண்பதை தவறாக எண்ணிக்கொண்டு, தவறாக புரிந்து கொண்டு வருத்தப்படாதே, வேதனைப்படாதே.
உன் சாயப்பா உனக்கு நல்லதை செய்ய மட்டுமே காத்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு உறங்க செல். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கான பல அதிசயங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் உன் வாழ்வில். யாருக்கும் மறந்தும் கூட தீங்கு நினைக்காதே. எதுவுமே இல்லாத போது கூட தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எவன் ஒருவன் முழு மனதோடு என்னை சாயப்பா என்று கூப்பிட்டு என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ, எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவனுக்கான பதிலை என்னிடம் இருந்து அவன் பெறுவான் நிச்சயமாக. உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லாத பொழுது கடவுளே நேரில் வந்தாலும் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது, வெற்றியடையவும் முடியாது. உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மேல் அதைவிட முழுமையாக நம்பிக்கை வை. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிடு. உனக்கு வரவேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை கொடுக்க வேண்டிய வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய கவலைகள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். நல்லது மட்டுமே எப்பொழுதும் உன் வாழ்வில் நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இந்த நொடி கவலைகள் உன்னை சூழ்ந்து இருந்தால், மனம் வேதனையில் கட்டுப்பட்டு கிடந்திருந்தால், மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்து விடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம்.
இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும், என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றையாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்தி கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன், வந்து உன்னை காப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னோடு எப்பொழுதும் உன் சாயிநாதர் இருப்பேன். உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வர வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு. அனைத்தையும் மாற்றுவேன். என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக மாற்றுவேன். நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. நம்பிக்கையோடு இரு, கலங்காமல் இரு. நிச்சயமாக ஷீரடியிலிருந்து மங்களத்தை அள்ளிக்கொண்டு உன் வீட்டிற்கு நான் வருவேன். இது நிதர்சனமான உண்மை.
உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பாக கூட அதை இருக்கலாம். எனவே தவற விட்டுவிடாதே. நீ நினைத்தபடியே அனைத்தும் உன் வாழ்வில் சுகமாகவே ஜெயமாகவே அமையும். கலங்காமல் இரு என் குழந்தையே. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து என்னிடம் வேண்டுதலாக வைத்தது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது உனக்கு நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னிடம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வு முதலில் எதை நோக்கி செல்கிறது, எதை நோக்கி பயணம் படுகிறது என்பதை ஆராய்ந்து முதலில் தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தனை செய்து முன்னேறிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை, அலட்சியமாக நினைக்கும் உன்னுடைய சிந்தனையை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கும் உன்னுடைய மனநிலைமையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை நோக்கி வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கிக் கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய வழியையும் நீ தேடத் துவங்கு. உனக்கான பாதை தானாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த வழியில், அந்த பாதையில் உன்னுடைய பாதங்களை பதித்து நீதான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காலூன்றி நடக்க வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார்கள், கைப்பிடித்து அழைத்து சென்று பாதங்களை பதிய வைப்பார்கள் என்ற நம்பிக்கையை, வீண் நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. முதலில் நீ தேட ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பது உன் மனதிற்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். அதன் பின்புதான் உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான தேடலும் உனக்கான வாய்ப்பும் உன்னை தேடி வரும். ஆதலால் உன்னுடைய தேடலை துவங்கு. உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு வெற்றி மாலையாகவே வந்து விழுகும். உன்னோடு உன் உயிருக்கு உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனிமேலும் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடத்த உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேண்டுவதும் பிரார்த்தனை செய்வதும் உடனடியாக அடுத்த நொடியே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது முட்டாள் செய்யமான குழந்தையே. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு புரியாது. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் மதிப்பும் உனக்கு தெரியாது. உனது வேண்டுதல்கள், ஆசைகள் எல்லாமே கேட்கப்பட்டுவிட்டது. அதற்கான வழிகளும் தீர்வும் ஏற்பாடாகி கொண்டே இருக்கிறது. நான் அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக, மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு, இனிப்பான மங்களகரமான நிகழ்வு உன்னை நோக்கி ஒவ்வொன்றாக வரத் துவங்கும்.
அளவு கடந்த கவலையையும் வேதனையும் சோகத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று மனதை போட்டு வேதனைப்படுத்திக் கொள்ளாதே, குழப்பிக் கொள்ளாதே. நான் சாய், உன்னுடைய அப்பா, உன் வாழ்க்கைக்கு நல்லது நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல், உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன்.